ஓகே. ஸோ ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நம்ம இன்பிலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் vs சன்ஸ்டார். ஸோ டாஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்சோட டாஸ் கேட்பேன். ஓகே. Tail City. Imperium Strikers won that decision. So Imperium Strikers won the toss and chose to bowl. Place line up பண்ணுங்க. சேவர்ண்ணே. ஸோ நம்ம சீஃப் கெஸ்ட் மகேஷ் ஃப்ரம் கேசன் இப்போ நம்ம பிளேயர்ஸ் வெல்கம் பண்ணுவாங்க. இவங்க தான் நமக்கு கிரவுண்டு வந்து சப்போர்ட் பண்ணது. ஸோ தேங்க்ஸ் Magesh for the ground. Thanks for the support for NPL. ஸோ எனக்கு ஃபீல்டிங் செட் பண்ணியிருக்கேன்.
அம்பைஸ் கொஞ்சம் குயிக்காக பிளேஸை மூவ் பண்ணுங்க. இம்பீரியன் ஸ்ட்ரைக்கர்ஸ் எட்டு ஓவர் 5 பவுலர். பேட்ஸ்மேன் பேட்டிங் கொஞ்சம் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் மேட்ச் எங்கன்னு கேட்டு இருந்தா பிரபு. மேட்ச் போட்டு டாஸ் போட்டு ஃபீல்டிங் வந்தாச்சு, இன்னும் பேட்டிங் இறங்கல. ஸ்ட்ரைக் யாரு? ரிசோனா. ஸ்ட்ரைக் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கர் ரிசோன். bowler bowler யாரு? bowler வெங்கட். தேங்க்யூ. ஹலோ, கொஞ்சம் கூட சவுண்ட் விட்டுங்க. கரெக்டாக இருக்கு. ஓகே. Thanks to all the supporters, sponsors and players and owners. நீங்கள் இல்லைனா என்பிஎல் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த லைனில் இருக்க பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல்டிங் நிற்கிற பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் வெளியே இருந்தால் நல்லாயிருக்கும். அபிசனே உங்கள் டீமு கொஞ்சம் அது அந்த மரத்துக்குள்ள இருக்க பிளேயர்ஸ் கொஞ்சம் சேர்ந்து இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாமல். அண்ணே தியா கஃபே அங்கேருந்து கொஞ்சம் மாறிடுங்க. ஓகே ஓகே. ஃபீல்டர்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதீங்க. ஸ்கோரர் ரெடி? ஸ்கோரர் ரெடி? ரெடி. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட். லெட்ஸ் கோ. பைஸ் லெக் பைஸ் எல்லாம் உண்டு, ஓவர் த்ரோ எல்லாம் உண்டு. ஒரு பந்து வீச்சு. என்பிஎலோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிரேட் பவுலிங் வெங்கட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கி எடுத்திருக்காரு. விக்கி பவுலர் வெங்கட். சச் a great shot for Imperium Strikers. நல்ல ஒரு அவுட் சைட் ஆஃப் நிக் வாங்கிட்டு போயிடுச்சு. என்பிஎல் நல்லா ஸ்டார்ட் ஆகும் பார்த்தா இம்பீரியன் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிரேட் பால், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இப்னு, such a great striker of tennis ball in Nagarkoil.
அருமையான பந்து. நாட் அவுட். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க தான் போறாரு. அன்பு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு விக்கெட் இப்பதான் போயிருக்கு, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போறாரு. அவருக்கு என்ன தெரியுதோ அதை அவர் நல்லா பண்ணுதாரு. புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்கலாம்னு நினைக்காரு. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஹலோ, அவுட் சைட் ஆஃப். ஒரு ரன் மட்டுமே. எனக்கு தெரிஞ்ச இந்த பவுலர் அவுட் சைட் ஆஃப் போடுறதே பிளான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவுட் சைட் ஆஃப் தான். நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். வெங்கட் டு ரிஸ்வான். லெஃப்டி வர்சஸ் லெஃப்டி. such a good compact. அருமையான ஒரு அடி. 4 ஓட்டம். கிரேட் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கான் நம்ம ரிஸ்வான். நல்ல ஒரு ஷார்ட் பால். லெஃப்டி வெர்சஸ் லெஃப்டி பந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல. மோட் சேஞ்ச் பண்றாரு. ஒரு பால் பவுண்டரி அடிச்சாலும் மோட் சேஞ்ச் பண்ணி பிளானை சேஞ்ச் பண்றாரு. பாப்போம். What a swing! அருமையான பந்து. Great swing of the batter. Such a miss hit. இந்த ஓவர்ல 3 டாட் பால் போட்டிருக்காரு. என்ன நினைக்கிறேன் இதை பத்தி? யாக்கிங் லென்த். நல்ல ஒரு பால். நல்ல ஒரு லெஃப்டி பவுலர். லெஃப்டி வெர்சஸ் லெஃப்டி ஒரு பவுண்டரி தான் விட்டு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 6. 2 சிங்கிள், ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்து ஒரு பெரிய விக்கெட்டையும் எடுத்திருக்காரு வெங்கட். கிரேட் பவுலிங். எல்லா பிளேயர்ஸுக்கும் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் என்பிஎல். வித்தவுட் யூ என்பிஎல் இஸ் நாட் பாசிபிள். Such a great thanks for all the players, sponsors and owners and all the supporters. So second over போட்டிருக்க ஆலன். கிரேட் பால். எட்ஜ் வாங்கி கீப்பட்டே போயிடுச்சு. நல்ல ஒரு பேட் ஸ்விங். கனெக்ட் ஆனா கண்டிப்பா வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஃபின் ஆலன் பேட்டிங் பண்ணி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க பவுலிங் போடுறாரு. மீண்டும் ஒரு ஸ்விங். டாட் பால். ரிஸ்வான் டு ஆலன். கண்டிப்பா நல்ல ஒரு பவுலிங் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கரண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் ரிஸ்வான். Gap shot 4. கவினங்க இருந்தான், ஆனா பந்த பிடிக்க முடியல. நல்ல பால். ரீசெண்டா நடந்த எல்லா டோர்னமெண்ட்லயும் ரிஸ்வான் நல்லா விளையாடிட்டு இருக்கான். மீண்டும் ஒரு ஷாட். குட் ஃபீல்ட் பை Abis, the owner of Imperium Strikers. ரைட் ஹேண்டுக்கு ஃபீல்டு சேஞ்ச் பண்றாங்க. பெரிய பிளான் வச்சிருக்காரு ஆக்சுவலா the owner கம் கேப்டன் அபிஸ்.
What ஒரு a அடி. shot. Definitely Hard work wind favor பண்ணும். கண்டிப்பா ரைட் ஹேண்டருக்கு இந்த கிரவுண்ட்ல விண்ட் ஃபேவர் பண்ணும். அதனால ஒரு மிஸ் விட்டு கூட வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு ஷாட். வாழ்த்துக்கள் இவனும். தனது பவுண்டரி கணக்க தொடங்கியிருக்காரு இவனும். மீண்டும் ஒரு பவுண்டரிக்கான தேடல். ஆனா எஜ் அடிச்சு தேர்ட் மேன்ல போச்சு. ஒரு ரன். ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து பவுலிங் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ரைட் அண்ட் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு பந்து போடுறது. 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 18. இதற்காக இவர்கள் ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர். 2 ஓவர் பால் கொஞ்சம் நியூவா இருக்கும். அதனால 18 ரன் நல்ல ஸ்கோர் நினைக்கிறேன் நீ. குட் ஷாட். நல்ல ஒரு ஷாட். கிரண் டு இப்னு. இப்னு தனது 6 வேட்டை ஆரம்பித்தார். இவர் 2வது 6 அடிக்காரு. இப்ப நான் ஆரம்பிச்சாருன்னு சொல்ல. கொஞ்ச நேரமா அவர் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கிரண் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இன் லெதர் பால். நல்லா போடுவாரு. மீண்டும் ஒரு சிக்ஸர். ஃபுல்லர் லைன் அண்ட் பனிஷ்ட். நல்ல ஒரு ஷாட். காற்று அடிச்சா 6 தான் அடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு இப்னு. நோ சிங்கிள். அவர் 6லயே டீல் பண்ணலாம்னு இருக்காரு இம்பீரியல் ஸ்ட்ரைக்கர்ஸ. யாக்கிங் லைன். கிரேட் போல். நல்லா யாக்கா. ஆமா, ஒரு ஃபார்ம் பேட்ஸ்மேனை இன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு கிரண். சூப்பர் சூப்பர் கிரண். மீண்டும் டாட் பால். மீண்டும் ஒரு ஸ்விங். 2 6 கொடுத்தாலும் அவரு நான் என்னோட வேகத்தை குறைக்க மாட்டேன் அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்காரு கிரண். நல்ல ஒரு கம்பேக். ஃபீல்டிங் டீம் பாலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கப்பா. நிறைய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா இறக்கிட்டே இருக்காங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேட்ச்ல காமிக்கிறாரு அபிஸ். குவாலிட்டி அகலப்பந்து. such a quality delivery but it's a wide ball. Yarking line. Not out. It's a appeal from bowler but it's a not out. Call by umpire. முதல் 2 பந்துல 6 கொடுத்தாலும் அடுத்த 4 பந்துல கம்பேக் கொடுத்திருக்காரு 3 ஓவர் முடிவில் 32. கிரண். After 3 overs 32 for 1. அடுத்ததாக மனோ. இவரும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தான். 32.
நல்ல ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ். இன்னும் இருக்கிறாங்க. அபிசனா இருக்காரு, சுழல் கவின் இருக்காரு. ஆறு ஒரு புல் ஷாட். 6 இப்னு தனது அணிக்காக 4வது சிக்ஸரை அடித்துள்ளார். அடிச்சா 6. அவர் 6ல தான் டீல் பண்ணலான்னு இருக்காரு. பெரிய பெரிய சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காருப்பா. இப்படியே 6 போயிட்டு இருந்துச்சுன்னா ஸ்கோர் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சீகா? கண்டிப்பா ஓவருக்கு 10 வச்சு வந்துட்டு இருக்கு. 8 ஓவர் 80. லாஸ்ட் 2 ஓவர்ல கொஞ்சம் இன்னும் ட்ரிகர் பண்ணுவாங்க. அதனால 100 வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் பின்னாடி மணிகண்ட பிரபு வேற இருக்காரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். நல்ல கம்பேக், குட் பால், நல்ல பந்து மனோ. such a very 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 good delivery from the good land. பேட்ஸ்மேனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டி பால்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி பாலர்ஸ் தேவை டோர்னமெண்ட்டுக்கு. நல்ல ஒரு பால், வாழ்த்துக்கள் மனோ. ஒரு பிரேக் எடுத்து கொடுத்திருக்காரு மனோ அவங்க டீமுக்காக. ஃபார்ம் பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்திருக்காரு. such a impressive bowling. நல்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு பேட்ஸ்மேனை நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்ல போட்டு எடுத்திருக்காரு. இதோ அடுத்ததாக மணிகண்ட பிரபு, இவரும் ஒரு நல்ல பேட்டர் தான். மணிகண்ட பிரபுன்னு சொன்னா கன்னியாகுமரிக்கே தெரியும் எப்படிப்பட்ட குவாலிட்டி பேட்ஸ்மேன், நாட் சாரி குவாலிட்டி ஆல்ரவுண்டர்னு. வந்ததுமே தொடங்கிட்டாரு. அவங்க ஊருக்கே அடிச்சு விட்டான் மணிகண்ட பிரபு. அவங்க ஊருக்கே அடிச்சு விட்டான். என்ன ஒரு ஷாட் இது. ஆனா கண்டிப்பா மனோகிட்ட இருந்து கம்பேக் டெலிவரி எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலும் அதே மாதிரி தான் 6 கொடுத்தாரு. 2வது பால் விக்கெட், 3வது பால் 6 கொடுத்திருக்காரு. அடுத்த பால் விக்கெட்டான்னு பாப்போம். பிரபு 10ஆம் கிளாஸ் படிக்கல இருந்து இந்த ஷாட் அடிச்சிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா? ஆமா, பிரபுன்னு சொன்னாலே தெரியாத ஆள் கிடையாதுல்ல. ஆமா, 10ஆம் கிளாஸ்ல இருந்து இந்த ஒரு ஷாட் அப்படி அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த பால் போட்டா தூக்கத்துல எல்லாமே 6 அடிப்பான். வல்லன்குமாரன் விலை, ரோஹித் சர்மா, மணிகண்ட பிரபு. வல்லங்குமாரோட ரோஹித் சர்மா, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் சொல்லலாம். எல்லா பெருமையும் மணிகண்ட பிரபுவே சேரும். இந்த பால் கம்பேக் டெலிவரி கொடுப்பாரா மனோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். மனோ இஸ் a quality bowler from நாகர்கோயில். சொன்னா நல்ல ஒரு டெலிவரி, கிரேட் டெலிவரி. மனோன்னா சும்மாவா? மனோ கோட்டார் எக்ஸ்பிரஸ், இவர் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். such a great delivery மனோ. நாங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தோமோ டோர்னமெண்ட்டுக்கு அதை அப்படியே டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு டெலிவரி கம்பேக். மனோவுக்கு வாழ்த்துக்கள். பிரபா, அடுத்ததாக பிரபா. 2 more. பிரபா 2 more ball, 2 more. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வராங்க. பிரபா லெக் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன். ரப்பர் பாலில் ஒரு நிறைய பெரிய பெரிய 6 அவர் கிரவுண்டில் அடித்து பார்த்துருக்கோம் நிறைய. ஃபோன் எல்லாம் வெளியே கொடுத்துட்டு வந்துருங்க. ஒயிட் கால் ஃப்ரம் மும்பை. தேங்க்யூ. நல்ல ஒரு ஷார்ட் பால் டெலிவரி. ராஜ், அந்த லெக் சைடு கிடக்க சேர்லாம் எடுத்துருவாங்க. கேமராமேனுக்கு தேவையா எல்லா சேரையும் எடுத்துருவாங்க. என்னதான் 2 6 எடுத்தாலும் 2 பெரிய பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு மனோ. ஓ, another ball.
நோ ப்ராப்ளம். நல்ல ஸ்லிங்கி ஆக்ஷன். நம்ம இப்ப கரண்டா இருக்கிற ஸ்லிங்கி பவுலர் யாரு? ஹர்ஷ்தீப் சிங். அருமையான ஒரு ஆளு. நான் சொன்னல ஒரு லெக் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்னு. வீட்ல இருந்தே யோசிச்சுட்டு வருவார் போல. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுக்கணும், அடுத்த பால் விக்கெட் எடுக்கணும், அடுத்த பால் 6 கொடுக்கணும், அடுத்த பால் விக்கெட். அப்ப இந்த பால் எப்படியும் விக்கெட்டா தான் இருக்கும். சோ கமெண்டேட்டர் அன்பு விக்கெட் அலர்ட் கொடுத்திருக்காரு. லெட்ஸ் see what will happen. ஓ இழுத்து போட்டாரு. மிஸ்ஃபீல்ட் பை கீப்பர் பைஸ். என்னதான் 2 விக்கெட் எடுத்தாலும் அந்த ஓவர்ல 21 ரன் வந்துட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 ஓவருக்கு 53 ஓட்டங்கள். மன்னிக்கவும் 4 ஓவருக்கு 53. 3 விக்கெட் இழப்பு, 3 விக்கெட் லாஸ். தேங்க்யூ ஸ்கோரர் பாபு. அடுத்ததாக வெங்கட். என்னதான் ஒரு 20 ரன் கொடுத்தாலும் இது ஒரு நல்ல ஓவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவனும் பிரபு கிரீஸ்ல இருந்தாங்கன்னா இந்த டீமுக்கு இன்னும் ஒரு டேஞ்சர். அதனால மனோ ஒரு போட்ட ஒரு நல்ல ஓவர், மேட்ச் ஓவர்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆமாச்சிக்கா, அது என்னவோ கரெக்ட் தான். ஒரு 2 பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு மனோ. அவங்க இன்னும் இருந்தா கிரீஸ்ல இருந்தா இன்னும் டேஞ்சர் தான் பவுலிங் டீமுக்கு. அதனால இது ஒரு நல்ல ஓவர். வாழ்த்துக்கள் மனோ. முதல் ஓவர் போட்ட வெங்கட் மறுபடியும். அம்பேஸ் கொஞ்சம் குயிக்கா நடத்துங்க மேட்ச. மீண்டும் ஒரு வீச்சு, டாட் பால். such a quality delivery. பேட்ஸ்மேனின் பேட்டில் படாமல் சென்றது. இல்ல வேரியேஷன் எல்லாம் போடுறாருன்னு நினைக்கிறேன். இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸின் ஸ்டார்க். It's a drop. No from umpire. It's not a catch. குவாலிட்டியா 2 டாட் பால் போட்டிருக்காரு வெங்கட். எங்கள் செல்ல பிள்ளை விஷ்ணு. விச்சு. மீண்டும் ஒரு முயற்சி. ஸ்டம்புக்கு பின்னாடி போய் அடிக்க போறாருப்பா பிரபா. இவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர். மொமெண்டம் பிரேக் ஆகுது. நல்லா 4 ஓவருக்கு ரன் வந்துட்டு இருந்து இப்போ கண்டினியூஸா 3 டாட் பால் போட்டிருக்காரு. குவாலிட்டி டெலிவரிஸ். காத்துல அடிச்சா மேல நிக்குமா எப்படி? அப்படிலாம் எதுவுமே இல்ல. லெக் பைஸ். ரன் அவுட் சான்ஸ். ஓ மிஸ்ட். போல மிஸ் பண்ணிட்டாரு. விட்டார் வெங்கட். கமெண்ட்ரி பாஸுக்கு வருகை தந்த எங்கள் நாயகன் விஜய் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு 6 அடிப்பதற்கான முயற்சி. 1 ரன் மட்டுமே. பவுலர் ரன் அப் பாத்தியா நீ? மெதுவா ஓடி வந்து நல்லா போடுறாரு. இன்னொன்னு ரிஸ்வான் இன்னும் கிரீஸ்ல நிக்கிற வரைக்கும் ஸ்கோர் வந்து இன்னும் அதிகமாக சான்ஸ் ரொம்ப இருக்கு. ஒரு 4 தானே அடிச்சிருக்கான். ஒரு 4 தான் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவரு ஒரு நல்ல பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு முயற்சி. 6 அடிப்பதற்கான முயற்சி. டாட் பால் வெங்கட். உண்மையான பந்து. இந்த ஓவர்ல எந்த 6 4 இல்லாம நல்லா போட்டிருக்காரு. 2 ஓட்டங்கள் மட்டுமே இந்த ஓவர்ல. 55. 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் 3 விக்கெட்.
நல்ல ஒரு ஓவர். ஐந்து ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 55. இதற்காக இவர்கள் 3 விக்கெட்டை இழந்துள்ளனர். இப்போ இது 5 ஓவருக்கு நல்ல ஸ்கோர் தான். ஆனா இந்த 3 ஓவர் அந்த பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இருந்திருந்தா, சாரி, அந்த இப்னு பிரபு மாதிரி நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருந்திருந்தா பெரிய ஸ்கோர் போகும். லெட்ஸ் see. கொஞ்சம் குயிக்கா ஃபீல்டெல்லாம் செட் பண்ணி, இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும் கிரண் அண்ணே. உங்களுக்கே தெரியும் டைம் இல்லை நமக்கு. மேட்ச் தொடங்கினதே டைம் டிலே ஆயிட்டு இன்னைக்கு. மீண்டும் ஒரு 6 அடிப்பதற்கான முயற்சி. ஃபைனல் லெக்ல போகுது. மனோ சேஃப் ஹேண்ட்ஸ், சேஃப் ஹேண்ட்ஸ் மனோ. ஒரு ரன் மட்டுமே. ஓ, நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங். ரைட் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஈஸியா 6 அடிக்கிறாங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் திணறிட்டு இருக்காரு. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க சிக்கா? பின்னாடி போது கேட்ச் சான்ஸ், டிராப். ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங். கேட்ச் விட்டாரு, டஃப் சான்ஸ் தான். ஆனா வந்து ஒரு ரன்ல பந்த நல்லா அவேர்னஸோட எடுத்து போட்டாரு. நல்ல ஃபீல்டிங் அஸ்வின். கிரேட் பால் ஆலன். நல்ல ஒரு வேரியேஷன் போட்டிருப்பாரு. கிரேட் பால் ஆலன். பவுண்டரி தான் இல்லாம போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ். ரிஸ்வான் இதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நின்னாரு. அந்த பால ஆலன் போட்டு கொடுத்துட்டாரு. ரிஸ்வான மாதிரிப்பட்ட பேட்ஸ்மேன் ஃபார்ம் ஆயிட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. எப்பா ஒரு புல் டாஸ் எங்க பிடிச்சி அடிக்காம பாவன். இதுதான் சொன்னியா நீ ரிஸ்வான் கிரீஸ்ல இருக்காங்க. ரிஸ்வான் கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு வைட் அகலப்பந்து மூவ் பண்ணி போனாரு. ஆனாலும் செகண்ட் போய்ட தாண்டி போட்டிருக்காரு பவுலர். அதனால அகலப்பந்து. ரன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஆமா, ஓவருக்கு 10 ரன் வச்சு வந்துட்டே தான் இருக்கு. என்ன ஒரு ஸ்விங். கம்பேக் டெலிவரி. இவர் பேட்ல பால் பட்டுச்சுன்னா ரொம்ப தூரம் போகும் போல. ஃபுல் பவரை போட்டு சுத்துறாரு. நல்லா சுத்துறான். உடம்புல பட்டிருக்கு. கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டாரு பால. ஒரு 6 கொடுத்தாலும் கம்பேக் டெலிவரி. 64. 6 ஓவருக்கு 64. 5 ஓவருக்கு 55. 6 ஓவருக்கு 64. அந்த 10 ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இதை வந்து விட்டார் இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸின் ஓனர் அண்ட் கேப்டன் அபீஸ். இந்த டைம்ல எல்லா டீமுக்கும் ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸ் எல்லாம் தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களால ஒரு டீம் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்பான்சர்ஸ் ஏடிபி ஃபினான்ஸ், ஏடிபி ஆட்டோ ஃபினான்ஸ், கமலம் ஜுவல்லர்ஸ், ஏஆர் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடித்தார். மிட் விக்கெட்ல மாட்டிக்கிட்டாரு. வந்ததும் விக்கெட். எப்பா
யாருப்பா இந்த பவுலரு? எங்க இருந்தாரு இவ்வளவு நேரம்? உன் வயசு தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், தெரியுமா அது உனக்கு? அது என்னவோ கரெக்ட் தான். பாரு, குவாலிட்டியா எக்ஸ்பீரியன்ஸா காமிச்சிட்டே இருக்காரு. ஆனா அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வாங்கானே. இந்த டோர்னமெண்ட் நடத்த இண்டிவிஜுவலா எல்லா டீமுக்கும் ஸ்பான்சர்ஸ் பண்ண எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். பிளஸ் இந்த டைட்டில் ஸ்பான்சர் பண்ண ஏஜிஐ குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி, புதியம்புத்தூர் அண்ணன் ஏசுராஜன், இமானுவேல் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏஜிஐ ப்ளூ மெட்டல்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் கேட்டதுமே உடனே ஸ்பான்சர் பண்ண ஏஜிஐ ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 3 டிஸ்ட்ரிக்ட்ல கிரிக்கெட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ஏஜிஐ ஃபேமிலிக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள். யாருப்பா இவரு? அடிச்சான் காமெண்டுக்குள்ள மொதல் பாலு. அங்க உள்ள பேட்டர்ஸ் எல்லாமே சிக்ஸஸ்ல தான் இவங்களை டீல் பண்றாங்க. இறங்கின எல்லா பாலுமே ஃபர்ஸ்ட் பால் 6. கதிரவன் கதற விடுறாரு இம்பீரியம் பிளேயர்ஸ. யாரும் இல்ல, வந்த உடனே அடிக்கும். இந்த கெயிலு பொல்லாடு மாதிரி பினிஷரா இருப்பாரோ? வல்லான் குமாரன் பிளை ஜேசன் ஹோல்டர் அவரு. பினிஷரோ? ஃபீல்டர்ஸ் போன கூட போடுங்க. அடிச்சான். எப்பா யாக்கர் என்ன சுத்துறாருப்பா பவுலரை பார்த்தியா நீ? நான் சொன்னலாம் வயசு தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு. அவரோட வயசுக்கு அவர் நல்ல பந்து போட்டுட்டு இருக்காரு. இந்த பால் விக்கெட்டா கூட இருக்கலாம். எங்க அருமையான பந்து வீச்சு அபீஸ். 2 ரன்னுக்கான முயற்சி. டூ மோர். 2 பந்துகள் உள்ளன. அருமையான அடி. நல்ல ஒரு அடி. 6 ஓட்டங்கள். நல்லா பிக் பண்ணோம். நல்ல ஒரு லெந்து பால அழகா பிக் பண்ணி லெக் சைடு திருப்பினோம் ரிஸ்வான். நம்ம பையன் தான் ரிஸ்வான், ஒரு நல்ல லெப்டி பேட்ஸ்மேன். நல்ல சென்சிபிளா ஆடிட்டு இருக்கான். ஓப்பனிங் வந்து எண்ட் வரைக்கும் ஆடிட்டு இருக்கான் அழகா. ஒரு எண்ட்ல விக்கெட் போனாலும் அவன் சென்சிபிளா ஆடிட்டு இருக்கான். ஸ்லோவர் குவாலிட்டி டெலிவரி. அருமையான ஸ்லோவர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறாரு இந்த மேட்ச்ல. வேரியேஷன் நிறைய வச்சிருக்காரு கையில. குவாலிட்டி ஆஃப் இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் அபீஸ். ஏழு ஓவர் முடிவடைந்த நிலையில் 77. இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற பிளேயர்ஸ், மேட்ச் பார்க்க வந்தவங்க, யூடியூப்ல லைவ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் என்னைக்கும் எங்களுக்கு வேணும். அண்ணே அடுத்த டீம் கேப்டன்ஸ் வாங்க. தியா கஃபே, ஆர்எம்எஸ் 2 டீம் கேப்டனும் வாங்க. டாஸ் போடணும். மீண்டும் மனோ இந்த இன்னிங்ஸோட பெரிய விக்கெட் எடுத்த நல்ல ஒரு பவுலர், குவாலிட்டி பவுலர். நிறைய ஐடியாஸ் வருது மனோக்கு எல்லா சைட்ல இருந்தோம். ஆர்எம்எஸ் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் இங்க வாங்க கமெண்ட்ரி பாக்ஸ் பக்கத்துல. ஆறு. எப்பா எல்லா திசையிலையும் அடிக்கிறார் அப்பா இவரு. யாரு? நான் மரத்துக்கு மேல யாரும் அடிக்க மாட்டான்னு நினைச்சேன். மேட்சே அடிச்சு போட்டாரு. நல்ல ஒரு பவுன்சர், அழகா திருப்பி விட்டாரு ஃபைனலுக்குல. மனோ ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாருன்னா அடுத்த பால் கண்டிப்பா விக்கெட்டா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத? கண்டிப்பா நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பால் 6னா அடுத்த பால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு.
பாப்போம் இந்த பந்துல என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பால் விக்கெட் எடுப்பாரா மனோ? நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி மனோ. இந்த டோர்னமெண்டின் அனைத்து மேட்ச்களுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கும் Z7 ஸ்போர்ட்ஸ் கிளப் Z7 ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் சிவா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். என்ன பேசுது? பந்து குத்ததுதான் தெரியுது, கீப்பர் கிட்ட இருக்கு. எல்லாரும் லென்த் பிச்சுன்னு சொன்னாங்க. இந்த பிச்சிலே மானவான இந்த ஏரியானா சரியான போலிங். அவரு சாதாரண மனம் இல்ல, கோட்டார் எக்ஸ்பிரஸ் கோவத்துல ஏரியாப்பா. வாட் a ball! கிரேட் போல் மனனா. நல்ல ஒரு டெலிவரி மனோ. பிரீத்திங் ஃபயர். கதிரனே, நீ என்னதான் டான்ஸ் ஆடினாலும் அவரை ஒன்னும் பண்ண முடியாது. மனோ இஸ் பிரீத்திங் ஃபயர். வாட்டர் டெலிவரிஸ். நல்ல ஒரு ஏர்க்கிங் டெலிவரி. என்பிஎல்லின் பத்திரனா என்று அழைக்கப்படும் மனோ அவர்கள் 145 பிளஸ்ல யாக்கர் போட்டுட்டு இருக்காரு. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எதுவுமே தெரியாத அவருக்கு. 3 ஸ்டம்பு டோல எறியணும். தவறான ஒரு பால். மிஸ்ஃபீல்ட். 2 ரன் அவுட் செய்யும் வாய்ப்பு. ரன் அவுட். அம்பேஸ் கால் இஸ் அவுட். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் நீ? ஆமா, இன்னும் வெளியே 2 ஓவர் இருக்கு. கதிரவன் கிரீஸ்ல நின்றுருந்தா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் எதிர்பார்த்திருக்கலாம் நம்ம. 2 ஓவர் எங்க இருக்கு? மன்னிக்கவும் அபிசனை, கோவப்படாதீங்க. லாஸ்ட் பால் ரிஸ்க் எடுத்திருக்காரு. இதுல என்ன தப்பு? ஜியா கஃபே. அங்கதான் பிச்சில தான். யாரு சாமனா வந்துட்டு போனானே எப்படி? ஸ்கோர். ஹலோ ஸ்கோர். இந்த 2வது மேட்சை டாஸ் போட்டி ஸ்டார்ட் பண்ண Z7 உரிமையாளர் சிவாயை அழைக்கிறோம். RMS captain please. दिया कब है? Okay, Raj will call. Tail. Tails is a call. It's heads. RMS won the charge. Choose to bowl. RMS toss பண்ணி bowling எடுத்திருக்காங்க. Thank you Siva. Z7 Sports.
ஆர்எம்எஸ் டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. ஸோ மொதல் மேட்சோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்ல ஒரு சேஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. லைவ் வியூவர்ஸ் அங்கங்க கிரவுண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாத அளவுக்கு ஒரு நல்ல சேஸ் இருக்கு. கண்டிப்பா நல்ல டீமும் நல்லா ரெண்டு டீமும் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. டார்கெட் வந்து 87, 8 ஓவருக்கு 87, அரவுண்ட் 11 நீடட் ஃபார் ஓவர். இந்த நேரத்தில் கமெண்ட்ரி பாக்ஸ்ல நம்மளோட இணைஞ்சிருக்காரு ரபாடா என்னும் பிரதீப். வணக்கம் வணக்கம். வெல்கம் பிரதீப். 87 ரன் இந்த கிரவுண்டுக்கு நல்ல ஸ்கோர் நினைக்கிறேன் நீ? கண்டிப்பா நல்ல ஸ்கோர் தான். மைக்க கிட்ட வச்சு பேசுங்க. கண்டிப்பா நல்ல ஸ்கோரா தான் இருக்கும். ஏன்னா அங்கே பவுலிங் ஸ்குவாட் இருக்கு. பிரபோனே இருக்காங்க, கதிரவன், எக்ஸ்பிரஸ். நல்ல ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. சுபாஷ் ஹையஸ்ட் பிட் பிளேயர் ஆஃப் தி என்பிஎல் ஆக்ஷன். தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பிரபு. நல்ல பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. சுபாஷ், இப்னு, பிரபு, கதிரவன். டேஞ்சரஸ் சைடு தான். இந்த ஒரு ஓவர் பாருங்க, குவாலிட்டி ஓவரா இருக்கும். என்பிஎலோட ஹையஸ்ட் பெய்ட் பிளேயர் சுபாஷ் ஃப்ரம் பெருவிளை. ரீசெண்டாக நடந்த எல்லா டோர்னமெண்ட்லையும் நல்லா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் வேரியேஷன் வச்சிருக்காரு. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் நல்ல வேரியேஷன்ஸ் போடுவாரு. இந்த பவுலிங் டீம்ல ஒரு முக்கியமான பவுலரை நான் சொல்ல மறந்துட்டேன். எங்க கிக்கோட்டஸ் அணியின் செல்ல பிள்ளை செல்வா ஆனந்த், a quality bowler from Kikotas. Crease to crease போடுற bowler. Sensible cricket from Sakti Anand. அருமையான தடுப்பாட்டம். A quality opener from Nagarkoil. Sakti Anand அழகா ஆடுவாரு, ஸ்டைலா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னொரு பக்கம் டேஞ்சரஸ் ஹிட்டர் ராஜ்குமார் ஃப்ரம் வெள்ளாடிச்சுளை. நல்ல ஒரு பவுன்சர், ஃபர்ஸ்ட் பாலே பவுன்சர் போட்டு மிரட்டுறாரு. நல்ல ஒரு பவுலிங். ரெண்டு அழகான காம்போ ஓபனர்ஸ் இறக்கி விட்டுருக்காங்க. ரைட் ஹேண்டர்ஸுக்கு தான் ஃபேவரா இருக்குது விண்டு. அடிச்சாரு, நியூ பால் 6, ஸ்லோவர பிடிச்சு நேருக்கு நேர். அருமையான ஷாட். ஒரு பேட்ஸ்மேன் கிளாஸ் ஆடுவாரு, ஒரு பேட்ஸ்மேன் ஹார்டா போவாரு. நல்ல ஒரு காம்போ, நல்லா ஆடி இருக்காங்க இது வரைக்கும். 7 ரன் 3 பால்ல. மீண்டும் 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 அருமையான ஒரு குட் லென்த் டெலிவரி அவுட் சைட் ஆஃப். வெல் அவுட் பை ராஜ்குமார். அவர்கிட்டயும் கொஞ்சம் சென்சிபிள் கிரிக்கெட் இருக்கு. ஒன் பவுன்ஸ், நோ பால். நடுவர் தீர்ப்பே இறுதியானது, அதுவே உறுதியானது. என்ன கால் அம்பேர் சார்? நோ பால். ஓகே, இரண்டாவது பவுன்சர் போட்டா நோ பால். இட்ஸ் a free hit, எஸ். அருமையா ஆஃப் சைட்ல அடிக்க பார்த்தாரு. பிளேயர்ஸ் யாரும் கிரவுண்டுக்குள்ள நடந்து போகாதீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது யாரு? So far a good over. Classical shot, but it's edged, dropped by the keeper. A good attempt, a quality keeper from Sunstar. 9 ரன்கள் after completing the first over, 9 runs without loss.
அவர் 6 அடிச்சா நான் சிங்கிள் அடிப்பேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. நமது என்பிஎல் டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண தினேஷ் விஜய் ஆர்கெஸ்ட்ரா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் ஹெப்டேக், செந்தூர் முருகன் கேட்டரிங், எஸ்கே மொபைல்ஸ், ஏஜேஆர் பில்டர்ஸ், வேங்கை பேட்மிண்டன் கிளப், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஈவென்ட், டொயோட்டோ, ஆனாமலைஸ் டொயோட்டோ எல்லாருக்கும் நன்றி. இரண்டாவது ஓவரை வீச சொத்தவிளை சுழல் ராஜா. சொத்தவிளை எனும் ஊரை சார்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ராஜா நமது என்பிஎல்லில் இதோ உங்களுக்காக. நல்ல ஒரு ஸ்விங், ஆனா படல. 2 டாட் பால் போட்டிருக்காரு. செலிப்ரேஷன் ஃப்ரம் his teammates. பிரபு காமா இருக்காரு, எதுவுமே சொல்லாம ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருப்பான்னு. ஸ்ட்ராட்டஜிஸ் பிரபு. அடித்தார், கேட்ச் வாய்ப்பு எப்ப கையில ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. நல்ல ஒரு முயற்சி, ஒரு கையில ட்ரை பண்ணாரு, கேட்ச் கிடைக்கல. நல்ல ஒரு முயற்சி, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு போயிருக்கலாம் கேட்சுக்கு. ஏன்னா அந்த ராஜ்குமார் பேட்ஸ்மேன் ஒரு 6 அடிச்சிருக்காரு ஆல்ரெடி. நோ பால், இட்ஸ் a full toss, no ball. Okay, free call from umpire. சோஃபார் நல்லா போட்டாரு, பட் ஒரு நோ பால். பிரதீப் ஃபோன் பார்க்காம கமெண்ட்ரி பண்ணு. கொஸ்டினே கேட்கலையே. ஃப்ரீ ஹிட் டாட்டா போட்டாரு. ஒயிட் பால், ஒயிட் அக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். கரெக்டா தானே இல்லையா? இந்த நேரத்துல நான் ஸ்ட்ரைக்கர்ல நின்னுட்டு இருக்காரு. டேஞ்சர் சோனே அவர்தான். சக்தி அஜி, a quality player from Navakoil. Welcome to the commentary box. வெல்கம் வெல்கம் பமித். யாக்கா இந்த பவுலர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓவர் பிடிச்சா இந்த மேட்ச் பேட்டிங் டீம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க 10 ரன் ஆச்சு ஆடிட்டே இருக்கணும். முதல் ஓவர் 9 ரன் வந்திருக்கு. இந்த ஓவர்ல இன்னும் பெருசா ரன் வரல. ஷாட், நல்ல ஒரு சார். வாட் a shot, what a hit. விட்டு கொடுத்தாரு, அப்படியே அள்ளி தூக்கி வெளியே காமெடி வெளியே தூக்கி போட்டாரு. ஒயிடியா இருக்கிற போடலாம் நினைச்சாங்க, அள்ளி தூக்கி போட்டாராப்பா. ஸ்கோர் 19. 2 ஓவர்ல ஒவ்வொரு 6. ராஜ்குமார். இத்துடன் 2வது ஓவர் முடிவுக்கு வந்தது. நமது நண்பர் ராஜ்குமார் ஏன் விட்டோன்னு இப்போ ஆனஸ்டாஜி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போது வந்திருக்க பவுலர் நேம் வந்து பிரபு. மேட்ச் பிரஷர்ல பவுலிங் போட வந்திருக்காங்க. நல்லா இந்த ஓவர் போட்டு தந்தாங்கன்னா ஐயோ, தரமான சிக்ஸர்களை பதிவு கொண்டு இருக்கிறார் சக்தி ஆனந்த்.
ஷாட்டுங்க, மீண்டும் சரியான மீண்டும் ஷாட்டுங்க. 6. சக்தியனை ஆன் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. சக்தியனை எங்கடாக்கு 2 பாலும் உள்ள போயிட்டோ. காம்பவுண்ட தாண்டி போகுது. சத்யனை கிளாஸ் ஆடிட்டு இருந்தான். அந்த டீமோட பிக் பவுலர் பிடிச்சி அடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பவுலரை நான் டார்கெட் பண்றேன். மீதி எல்லாத்தையும் நீங்க பாத்துடுங்க. பிரபுவனை கம்பேக் கொடுப்பாரான்னு பாப்போம். கமான் பிரபுவனே, உன்னால முடியும். வாட் அ ஃபேஸுங்க பாலு. கம்பேக் ஃபேஸ் மட்டும் இல்ல, நல்ல லைன் அண்ட் லைன் டெலிவரி, எ குவாலிட்டி டெலிவரி ஃப்ரம் பிரபு. வருவான் கண்டிப்பா திரும்ப வரும். வெயிட் பண்ணுங்க, பால மாத்திரும். வைட், அவுட் சைட் ஆஃப் வைட். பாடிக்கு போட்டா அங்க அடிச்சு விட்டுறாரு. அவுட் சைட் ஆஃப் போட்டு டாட் எடுக்கலாம்னு பாக்குறாரு, ஆனா வைடா போகுது. உதிரிகள் உங்கள் எதிரி என்பதை நினைவில் கொள்ளவும். அடிச்சாரு, கேட்ச் இல்ல, கேரி ஆகல. தேங்க்யூ. மணிகண்ட பிரபு அவர்கள் ஒரு நல்ல கம்பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் பவுண்டரி போனதுக்கு அப்புறம் 2 பால் நல்லா போட்டிருக்காங்க. இன்னும் 2 பால் சக்தியனே என்ன செய்ய போறாருன்னு பாப்போங்க. ஃபுல் டாஸ் அண்ட் சிங்கிள். நல்ல ஒரு ஃபீல்டிங் ஆனந்த், நல்ல ஒரு ஃபீல்டிங். ஃபுல் டாஸ் பாலை மிஸ் ஆக்கிட்டாருங்க சக்தியனே. த லாஸ்ட் பால் ராஜ்குமாரனை எதிர்கொள்ளாரு, என்ன செய்யறாருன்னு பாப்போம். நல்ல ஒரு பவுன்ஸுங்க, நல்ல ஒரு பவுன்ஸுங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் 6 கொடுத்து மீதி 4 பால் பேக்கப் பண்ணிருக்காரு பிரபுவனே. அடுத்த ஓவர் யார் போட வரான்னு பாப்போம். 3 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 33, 0 விக்கெட். எந்த ஒரு விக்கெட்டும் இழக்கவில்லை. 33 ரன்கள் அடிச்சு ஒரு பிரேக் த்ரூ தேவைப்படுது. திரும்பவும் ராஜானே வராங்க. 2வது ஓவர் சிறப்பா வீசினாங்க. இந்த ஓவர் நல்லா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல பாலுங்க ராஜானே, நல்ல ஓட்டுரு, மிஸ் ஆயிடுச்சுங்க. 2 பேட்ஸ்மேனும் ஆளுக்கு 2 6 அடிச்சுட்டு நிக்காங்க. நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இன்னும் மொதல் விக்கெட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகல. யார் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனை ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண போறான்னு தெரியல. ராஜானே ஒரு பவுலிங்ல ஒரு நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காருங்க. 87. இருபத்தி 29 பாலுக்கு 53 ரன்கள் அடிக்கணும். நல்ல பாலுங்க. ஹெலி எடுக்க ட்ரை பண்ணாரு, ஆனா டேக் ஆஃப் ஆகல. ஹெலி தரையிலே போயிட்டு. ராஜா அவர்கள் அவர்களது பவுலிங் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கமான் ராஜானே, சக்தியனே விட்டுறாதீங்க. சப்போ எப்ப ரோட்டுக்கு அடிச்சு விட்டாரப்பா. 2 கிலோமீட்டர் தாண்டி அடிச்சு விட்டுருக்காருங்க. இந்த டீமுக்கு 9 ரன்லாம் பத்தாது. கமான் சக்தியனே, சக்தியனே ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. நல்ல ஒரு கம்பேக், நல்ல ஒரு கம்பேக். கமான் ராஜானே.
யாக்கர்ப்பா, கிரீஸ் டு கிரீஸ் யாக்கர். அருமையான பவுலிங்க ராஜானே. இத மாதிரி இன்னும் கிரீஸ் டு கிரீஸ் யாக்கர் போட அங்க இன்னொரு பவுலர் இருக்காரு, எங்கள் கிக்கோட்டஸ் அணியின் செல்லக்குட்டி செல்வ ஆனந்த். மீண்டும் மறுபடியும் ஒரு கிரீஸ் டு கிரீஸ் யாக்கர், நாட் அவுட். நாட் அவுட். மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சுங்க. ஒரு 6 கொடுத்தாலும் திரும்ப கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க ராஜானே. நல்ல ஒரு பவுலிங் ராஜானே, 2 ஓவர் நல்லா போட்டிருக்கீங்க. அடுத்த பவுலர் யாருன்னு தெரியல. கிரீஸ் டு கிரீஸ் யாக்கர் போடுறாரப்பா. எத்தனை பால் எத்தனை? இன்னும் 4 ஓவருக்கு 41. 24 பந்துகளுக்கு 46 ரன்கள் அடித்தால் 46 ரன்கள் அடித்தால் இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணுவாங்க. அதை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா சன்ஸ்டார் கிளப் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. இந்த வந்துட்டாரு இறக்கு. இப்ப இறக்குவார் பாருங்க கோட்டஸ் அணியின் நாயகன் யார்கர் கிங். த ரிவர்ஸ் ஸ்விங்கிங் யாக்கர் கிங். பால் ஸ்விங் ஆகும், காத்து வர இருக்கு, நல்ல ஸ்விங் ஆகும். மிஸ்டர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கமான். செல்வானந்தன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, என்ன பண்றாரு போறாருன்னு தெரியல, பாப்போம். ஓ வேரியேஷன், ஃபர்ஸ்ட் பாலே வேரியேஷன் அப்பா. குவாலிட்டி குவாலிட்டி. ராஜகுமார்னே ஃபர்ஸ்ட் பால் டாட் பண்ணிருக்காங்க. செகண்ட் பால் 6 அடிப்பாரான்னு பாப்போம், இல்ல செல்வானந்த் டாட் பண்றாரான்னு பாப்போம். கிரவுண்ட்ல இருக்க பிளேயர்ஸ் நம்ம லைவ் லிங்க் எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. சத்யனா ரன் அவுட் பண்ணி விட நான் சைக்கிள விஷ்ணு இல்ல, அதனால சத்யனா கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆள் இல்ல. எப்போ 100 மீட்டர் எங்கேயோ போய் விழுதுங்க. ராஜகுமார் அடிச்சா அடி, இடிச்சா இடி, மொத்தத்துல அவர் ஒரு சுனாமிடா. குட்டி குட்டி எனும் ராஜகுமார் ஃப்ரம் வெள்ளாடிச்சு விளை. சத்யனை நானே அவுட் ஆகிட்டேன்னு சொல்லாருப்பா. அவுட் அவுட். சத்யனை நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க, ரன் அவுட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. சத்யனை கேமரா பார்த்து சிரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்ட கௌரவம். சொந்த காசில் சூனியம் வைத்த சத்யனே விஷ்ணு வெளியிருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்க பண்ணதெல்லாம் சத்யனன் பங்கெடுக்கும் 1999வது ரன் அவுட். இன்னும் ஒரு ரன் அவுட் எடுத்தால் 2000 உயரும். அடுத்ததாக மொரட்டு பேட்ஸ்மேன் கவின் அவர்கள், பார்வதிபுரம் கவின் அவர்கள். இவர் அடிக்காத அடியே இல்லை, இன்னைக்கே அடிச்சு இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ வெற்றிக்கு கொண்டு போவாரான்னு தெரியல, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கேட்சுங்க, விக்கெட்டுங்க. செல்வானந்த் அவரோட வேலையை கரெக்டா பாத்துட்டு இருக்காருங்க. சொன்னேன் அவரையும் குண்டுக்குள்ள தள்ளி விட்டு நானும் அந்த குண்டுக்குள்ள போய் குதிக்கேன்னு சத்தியன்னு கொதிச்சிட்டான். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் பொழிச்சிட்டு இருக்காருங்க. 4 ஓவர் விக்கெட் போகாம இருந்து இந்த ஓவர்ல 2 விக்கெட் 4 பால் போட்டு இது வரைக்கும் 6 ரன் தான் கொடுத்திருக்காரு. 4.4 47க்கு 2 20 பாலுக்கு 40 ரன் அடிக்கணும். டிஎல்எஸ் பார் ஸ்கோர் 47. ரெக்கார்ட் ரன் ரேட் 12ன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மொரட்டடி பாபு. இவர் டென்னிஸ் பந்தில் அடிக்காத அடிகள் இல்லை. இன்னைக்கு ஒரு மாதிரி அட்டாக்கிங் ஃபீல்டர் வச்சு பேட்ஸ்மேன் எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. சரியான பவுலிங் ஆனந்த்.
அவரோட கம்பேக் பவுலிங் இது. கீப்பிங் சரியான கீப்பிங். மணிகண்டனே அப் டு நின்று பேட்ஸ்மேனை வெளியே இறங்க விடாம திணறடிச்சிட்டு இருக்காரு. ஒயிட் நல்ல பிளானுக்கு தான் போட்டாரு. ஆனா ஒயிட் இட்ஸ் a white call by umpire. உதிரிகள் உங்கள் எதிரி என்பதை மனதில் நினைத்துக் கொள்ளவும். மீண்டும் ஒரு ஒயிட். இந்த டோர்னமெண்ட்ல கமெண்டேட்டர் கர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சத்யானனுக்கு ரன் அவுட்டை ஞாபகப்படுத்தி விட்டோம், ஒரு ரன் அவுட் ஆகி விட்டாரு. ஆனந்த் நல்லா போட்டுட்டு இருக்கான்னு 3 ஒயிட் போடுறான். கமெண்டேட்டர்களிடம் கவனமாக இருக்கவும். விஷ்ணு லவ் பாரு சத்யானன, இதோ உங்களுக்காக. அடிச்சா அவுட் சைட் ஆஃப் நோ மேன் ஸ்டாண்ட். நோ மேன் ஸ்டாண்ட்ல விழுந்திருக்கு. மூக்கு மேல ராஜா போஜி பாலு யாருமே பிடிக்கல. சென்டர்ல விழுந்துட்டு 3 பேருக்கும் சென்டர்ல விழுந்துட்டு 3 ஓவருக்கு 36 அடிக்கணும். 5 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஓவருக்கு 12 ரன் வச்சு அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம். கரண்ட் ரன் ரேட் 10.20, ரெக்கார்ட் ரன் ரேட் 12. பவுலிங் போட வர்றது நாகர்கோவில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் த மணிகன் பிரபு. பிரபு அவர்கள் இந்த ஓவர் நல்லா போட்டாதான் மேட்சை வின் பண்ண முடியும். அதை மனசுல நினைச்சு போடணும். பாபு அவர்கள் 2 6 அடிச்சீங்கன்னா தான் இந்த ஓவரை ஈக்குவல் பண்ண முடியும். மொரட்டடி பாபு வெசஸ் பிரபு. ஷாட்டுங்க 1-2 மாறுமா? மிஸ்ஃபீல்ட் ஆகி சிங்கிள் தான். சிங்கிள் ரன். நல்ல ஒரு பவுலிங் பிரபு. செகண்ட் பால் என்ன பால் போட போறாருன்னு தெரியல பேட்ஸ்மேனுக்கும். லெஃப்ட் பேட்ஸ்மேன் மொரட்டடி கவின். பார்வதிபுரத்துல இவர் அடிக்காத அடியே இல்ல. இன்னைக்கு அடிச்சு இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ வின் பண்ணுவாரா, வின் பண்ண வைப்பாரான்னு தெரியல. பாப்போம். மொரட்டடி கவின் ஆன் ஸ்ட்ரைக். ஆஃப் கட்டர்லாம் போடுவோம்பா பிரபு. ரைட் ஹேண்ட் இருக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ரைட் திரும்ப எடுத்து போட்டான் ஃபீல்டர்ஸ். ஆனா அங்க இருக்க பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா நல்லா இருக்கும். பாலை தட்டிடாங்க. நீங்க தட்டுற ஒரு ரன் மேட்சே மாத்திர மாதிரி இருக்கும். அதனால பாலை தட்டாங்க தயவு செஞ்சு. கவின் அவர்கள் ஒரு சரியான பேட்டிங். லெப்ட்ல இருந்து ரைட் திரும்பி ஒரு பவுண்டரிக்கு ட்ரை பண்ணாரு. அது சிங்கிள் ரன்னோட ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன வைட். சப்போ என்ன பாலுங்க இது, முரட்டு பாலா இருக்குதே. பிரபுவனே எக்ஸ்ட்ரா ஃபேஸ் போட்டு எஃபர்ட் போட்டு அவங்க டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சான் கேப்ல போமா போரா இல்ல. சிங்கிளுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். சன்ஸ்டார் அணியின் கேப்டன் ஓனர் ஜெகன் நல்ல ஃபீல்டிங். திரும்பவும் அதே மாதிரி செட் அடிச்சாருங்க. 4 போகுமா? போவாங்க. டிஸ்டர்ப் பண்ணாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கவின் அவர்கள் அவரோட குவாலிட்டியை காமிச்சிட்டு இருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். கைண்ட் ரிக்வெஸ்ட். பாபு அவர்களுக்கு பேட் செட் ஆகல. இனிதான் அடிக்க போறாரு. அடி
கவின் லெஃப்ட் ஹேண்டர் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான், ரைட்ல திரும்பி அடிச்சுட்டான். ஹெலிகாப்டர் ஒரு மினி ஹெலிகாப்டர் விக்கெட்டுங்க. அவுட். பிரபு அவர்கள் மிக சிறப்பாக பந்தினை வீசி அவர்களது அணியை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்கிறார். கமான் பிரபுனே, ஐகான் வேலைய கரெக்டா பாக்குறாரு, அவரோட ரோல கரெக்டா பண்றாரு. ஒரு ஓவர் கொடுத்தாலும் திரும்ப வந்து எப்படிதான் போட்டு பிடிக்கும். 5 பால் நல்லா போட்டான் அந்த ஓவர். பேட்டிங் வர்றது இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஐகான். நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஐகான் வர்சஸ் ஐகான், என்ன ஒரு பேட்டர். ஃபீல்டெல்லாம் மாத்திட்டே இருக்காங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க போல. ஓ, என்ன எஃபர்ட். எப்பா இது என்ன ஃபேஸுங்க, எக்ஸ்ட்ரா ஃபேஸ் ஆன் மணிகண்ட பிரபு. கோவத்துல வந்து எரிஞ்சிட்டு இருக்கான், எஃபர்ட் போட்டு எறியறான்ப்பா. இன்னும் 12 பந்துகளுக்கு 31 ரன்கள் அடித்தால் இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணலாம். 15.5 வச்சு அடிக்கணும். 15 ரன் தாங்க ஓவர். விலை உயர்ந்த பவுலர், விலை உயர்ந்த பிளேயர், என்பிஎல்லின் விலை உயர்ந்த பிளேயர் சுபாஷ் அவர்கள் மேட்ச் ஓவர வீச வர்றாரு. இப்ப அதை எதிர்கொள்றது கவின். இவங்க 2 பேரும் ஒரே டீம்ல ஆடுறாங்க, ஆனா நம்ம என்பிஎலுக்காக ஆக்ஷன்ல வேற வேற டீம் போய் நல்ல ஒரு பேட்டில் இங்க போயிட்டு இருக்கு. ஷாட்டுங்க, எப்பா எங்க அடிச்சு விட்டுறாருங்க லெக் சைடுல கவின். நல்ல ஒரு ஃபேக்கு, அவனுக்கு தெரியும், சுபாஷ் அண்ணனை பத்தி நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே டீம்ல ஆடிட்டு இருக்காங்க, எப்படி போடுவான், என்ன வேரியேஷன். செகண்ட் பால். சோ மூக்கு மேல ராஜா, யார் இந்த ராஜாவை பிடிக்க போறாங்க? Taken by சுபாஷ். A quality catch from சுபாஷ். முதல்ல ஒரு கேட்ச் தவற விட்டாரு, இந்த கேட்ச நல்ல அழகா ரிவர்ஸ்ல வந்து பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு கேட்ச் சுபாஷ், நல்லா அடிச்சிட்டு இருந்த கவின் அவர்களை விக்கெட் எடுத்துருக்கீங்க. இது மேட்சோட ஒரு டைனிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டைனிங் பாயிண்ட் ஆட்டு. போன பால்ல சொன்னேன் சுபாஷ் அண்ணன் எப்படி போடுவான்னு கவினுக்கு தெரியும்னு. இந்த பால் கவின் எப்படி பேட்டிங் பண்ணுவான்னு சுபாஷ் அண்ணனுக்கு தெரிஞ்சுட்டு அதான் போட்டு தூக்கிட்டான். அடுத்ததாக பேட்டிங் வர்றது இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஓனர் அண்ட் கேப்டன் அபிஸ். என் டீமை நானே அடிச்சு வின் பண்ண வைக்கிறேன்ட்டு பேட்டிங் வந்திருக்காரு அபிஸ். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு அருமையான பேட்டில். இவர்கிட்ட நிறைய குவாலிட்டி ஷாட்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் எல்லாம் திரும்பி அடிப்பாரு. என்ன மாமான் ஃபயர். பேபி கிரவுண்ட்ல நடந்த டோர்னமெண்ட்ல தினேஷ்னு ஒரு பவுலரை பிடிச்சு திருப்பி 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 அடிச்சாரு. சரியான சாட்டுங்க. இந்த பால் கேட்சாக மாறுமா? நார்வல் எக்ஸ்பிரஸ் சாப்பா அண்ட் சரியான சாட்டுங்க அபிஸ் அவர்கள். என் டீமை நானே ஜெயிக்க வைக்கிறேன், நானே அடிச்சு ஜெயிக்க வைக்க போறேன் இருக்காரு. இந்த ஓவரின் 3வது 6. இந்த ஓவர்ல 3 6 அடிச்சுட்டாரப்பா. 2 பக்கம் ஆஃப் லெக்கு பறக்குது. மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள்ங்க. மாமான் ஃபயர் ஃபயர் அண்ட் ஃபயர். நான் சொன்னல படப்பா, வயசுதான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மாவா ஒரு டீம் வந்திருக்காரு. சரியான பேட்டிங் மாமா. ஸ்லோ கேட்ச்
கேட்ச் ராஜானே பவுண்டரியை சேவ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டாப். ஒரு ரன் சென்சிபிள். போன ஓவர்ல 4 6 போயிருக்குது. 4 6 24-25 ரன்கள் விட்டு கொடுத்திருக்காருங்க சுபாஷ். பிளாட்டா அடிச்சாரு. குவாலிட்டி ஷாட் ஃப்ரம் அபீஸ். இந்த டைம்ல இந்த இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமை நம்ம டோர்னமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்த ஸ்பான்சர்ஸ் ஏடிபி ஃபினான்ஸ், ஏஆர் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. 6 பந்துகளுக்கு 6 ரன்கள் அடித்தால் இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின். என் டீமை நானே ஜெயிக்க வைக்க போறேன்ட்டு களத்துல இறங்கிட்டாருங்க அபிஸ் அவர்கள். ஏடிபி ஃபினான்ஸ், ஏடிபி ஆட்டோ ஃபினான்ஸ், கமலம் ஜுவல்லரி, ஏஆர் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கேப்டன் அபிஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸை என்பிஎலுக்கு எடுத்துட்டு வந்த ஸ்பான்சர்ஸுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸ்ட்ரைக்ல இருக்குது. ஹலோ, ஸ்ட்ரைக்ல இருக்குது ஓனர், நான் ஸ்ட்ரைக்ல இருக்குது ஐகான். என்ன நடக்குதுன்னு பாப்போம். 6 பால்களுக்கு 6 ரன்கள் அடித்தால் வெற்றி. ஃபுல் டாஸ் எக்ஸிங்க தி மேட்ச் வின் பண்ணிட்டாருங்க மாமா. வாட் அ ஷாட்ங்க மாமா. என் டீமை நானே ஜெயிக்க வைக்கிறேன்னு ஒன் சைடா ஜெயிக்க வச்சிருக்காருங்க அபிஸ் அவர்கள். சரியான பேட்டிங்க ஒருத்துங்க. இதாங்க மேட்ச். பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டுங்க. என்ன அடி, 3 பால தொலைச்சிட்டாரு. கிரிக்கெட்ல என்னனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மேட்ச் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. வந்தாரு, 4 6 அடிச்சாரு, போனாரு. 2 ஓவருக்கு முன்னால சன்ஸ்டார் கிளப் கிட்ட அந்த மேட்ச் இருந்துச்சு. 2 ஓவர்ல இம்பீரியம் ஸ்ட்ரைக்கர்ஸ் அதை அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. மேட்ச்னா இப்படிதாங்க இருக்கணும். அவரோட வயசுக்கும் அவரோட லாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத லாட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு லாட்டுங்க. மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு அபிஸ் அவர்கள். மேடைக்கு அருகாமையில் வந்து அவரது பரிசினை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேன் ஆஃப் த மேட்ச் அபிஸ். வாட் அ இன்னிங்ஸ். அடுத்ததாக ஆர்எம்எஸ் வெர்சஸ் தியா கஃபே. ஆர்எம்எஸ் வெர்சஸ் தியா கஃபே. இதுல டாஸ் வின் பண்ணி ஆர்எம்எஸ் ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஆர்எம்எஸ் உடனடியாக கிரவுண்டுக்குள்ள இறங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அண்ட் ஓனர் ஆர்வி உங்க டீமை கொண்டுட்டு இறங்கலாம். இந்த சைடுல பாத்தீங்கன்னா அன்பு. இவரை கன்னியாகுமரி மாவட்டத்துல தெரியாத ஆளே இல்ல. ஏரியாவில ஐயா கில்லிடா, கில்லி மாதிரி சொல்லி நெய் படைப்பவ. கன்னியாகுமரி நம்பர் 1 பேட்ஸ்மேன் சாம். ஆர்எம்எஸ் உடனடியாக ஃபீல்டிங் இறங்கணும் பிளீஸ். ஆர்வி அவர்கள் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் இந்த என்பிஎல் இன்னும் சிறப்பா நடத்திட்டு போறோம். அம்பே யாராச்சும் ஒரு ஆள். முதல் போட்டியின் மேன் ஆஃப் த மேட்ச் கேப்டன் அபிஸ் அவர்கள். அவர்களுக்கு என்பிஎல் சார்பாக ஒரு மனநிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். The man of the match only one Abis. Congrats. ஆர்எம்எஸ் கமான், நீங்க உள்ள இறங்கிட்டீங்கன்னா தியா கஃபே பேட்டிங் வந்துருவாங்க.